வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சலூனில் நான் ஹேர் கட்டிங் போயிருந்தேன். எப்பவுமே ஹேர் கட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பார்பர் ரொம்ப தெரிஞ்சவர் தான். ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன், இது இருப்பீங்களா, முடி வெட்டிக்க வரலாமான்னு. அன்றைக்கி என்ன இருக்குது வந்து சண்டே 4-5 வாட்டி ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை. எனக்கும் கொஞ்சம் வெறுப்பாக போச்சு. எடுக்க மாட்டேங்கிற, வேறு எங்கேயாவது போக வேண்டியதான்னு சொல்லிட்டு, வேறு சலூன் போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நான் ரெகுலர் சலூன் வழியாக தான் போனேன். திறந்துருந்தது. நான் போய் கேட்டேன், ஏன்னு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சொன்னேன், சாரி சைலண்ட்டில் போட்டேன். நான் கேட்டேன், ஏங்க அப்படி சைலண்ட்டில் போட்டீங்க? சப்போஸ் உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது பண்ணுவாங்க, சப்போஸ் எடுக்காமல் இருந்து அவங்க அனாவசியமாக கோவப்பட்டு அந்த கோவத்தை உங்கள் மேலே காமிச்சு அனாவசியமாக நீங்கள் திட்டு வாங்கணும் அப்படின்னு நானும் கேட்டேன். அதுக்கு சொன்னார், சண்டே ஃபோன் வராது தானே சார்னார். நான் சொன்னேன், சண்டே ஃபோன் வராது, ஆனால் சண்டே வருமேன்னுட்டேன். முடிவெட்டிக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. நல்லா பஞ்ச் டைலாக்லாம் விட்றீங்களேன்னாங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தது அவங்க சொன்னது. அப்புறம் என்னாச்சு, இந்த கஸ்டமரோட பையன் மொத்தம் அவருக்கு பார்பர் முடி வெட்டிட்டு இருந்தார். அவன் அசைக்கினான். அந்த பையன் அசைக்கினதுமா அந்த அப்பா கழுத்தை பிடிச்சிருந்தார். பார்த்தா கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவர் கழுத்து நெரிக்கலை. இப்போ மொட்டை மாடி போய் 4 டைரக்ஷனும் பாருங்கள், வானம் இறங்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வானம் இறங்கியிருக்கா இல்லை. நானும் சொன்னேன், கழுத்து நெரிக்கிற மாதிரியே இருக்கேன்னு சொன்னேன். சிரித்தாங்க எல்லோரும். எனக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது. ஒன்று. அடுத்தது, இப்போ அன்றைக்கி இந்த 2 நாள் கழிச்சு என்னாச்சு, என் வாட்ச்சு பேட்ரி நின்று போச்சு. நான் கடையில் போய் ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஆஃபீஸ் விட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆச்சு. அப்புறம் இந்த பாஸ் சொன்னார், ஏன்னா வாட்ச் ரிப்பேர் பண்ணலன்னா உனக்கு வேலை ஓடாதான்னு கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன் டைலாக, வாட்சுக்கு பண்ண வேண்டியது வைத்தியம், அது பண்ணலைன்னா ராம்பு பிடிக்க போகிறது பைத்தியம்னு சிரிச்சிட்டார்.